Alhamdulillah alladhi arsala rasulahu bil huda wa dinil haq liyudhhirahu ala dini kullihi faja'alahu shahidan wa mubashiran wa nadhira wa da'iyan ila Allah bi idnihi wa sirajan munira wa ja'ala fihim uswatan hasanatan liman kana yarju Allah wal yawmal akhir wa dhakara Allah kathira wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin وفجر لهم ينابيع رحمتي ورضوان تفجيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் மீதும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்கள் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குத்பாவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்தில் நினைவுகூர்ந்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதலாவது குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜும்மாவினுடைய உரையிலே பாவங்களை சிறியதாக நாம் கருத வேண்டாம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனிதனுக்கு தேவையான வஸ்துக்களை படைத்து மனிதன் வழிதவறிவிடக் கூடாது, பாவங்களின் பக்கம் அவன் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அழகான ஒரு வழிகாட்டுதலை இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். சில பாவங்களை இன்றைக்கு நாம் அற்பமாக நினைக்கிறோம். நம்முடைய பார்வையில் இது பாவம் என்று தெரிந்தும் கூட இதெல்லாம் பெரிய அளவிற்கு உண்டான ஒரு பாவம் இல்லை என்று நினைத்து அந்த பாவங்களை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பனி ஆதமல் ஹத்தாஊன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். வ கைருத் தவ்வாபூன், அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் செய்த தவறை நினைத்து அந்த பாவத்தை நினைத்து தௌபா செய்து அதிலே இருந்து முற்றிலுமாக விலகக்கூடியவர்கள். ஆனால் பாவங்கள் என்று உணர்ந்தும் இது பாவம்தான் என்று நமக்கு தெரிந்தும் கூட சில நேரங்களில் செய்த பாவத்திற்காக நாம் தௌபா செய்துவிட்டு
திரும்பவும் அதே பாவங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழலிலே தான் மனிதன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே இன்னைக்கு மனிதன் பாவம் செய்வது என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், ஈயாக்கும் வமுஹ்தராத்தின் துனூப், சில பாவங்களை அற்பமாக கருதுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். எப்படிப்பட்ட எச்சரிக்கை? எந்த பாவங்களையும் அற்பமாக நீங்கள் நினைக்காதீர்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் இறைவனுக்கு இணை வைக்கவில்லை, விதஅத்துகளை செய்யவில்லை, மூட நம்பிக்கைகளை விட்டு நான் விலகி இருக்கிறேன், இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்கிற உயர்வான லட்சியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு கபூல் செய்ய வேண்டும். இருந்தாலும் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு பாவமான பேச்சுக்களை பேசக்கூடிய நேரத்தில், இது பாவம், இது நம்முடைய நன்மைகளை அழித்துவிடும், சொர்க்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். ஆனால் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு இபாதத்துகளை கவனக்குறைவும் நெய்யாண்டியும் கேலியும் செய்வதிலே இன்றைக்கு ஆர்வம் காட்டுகிறோம், விமர்சனங்களை செய்வதிலே அதீத ஆர்வங்களோடு இருக்கிறோம். இப்படி தெரிந்தே எத்தனையோ பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நடவடிக்கைகள் பொய்யானது என்று தெரிந்தும் கூட அதை நாம் மாற்றிக்கொள்ளாமல் அதே நிலைகளை தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அதனுடைய எச்சரிக்கை என்ன என்பதை உணராததனுடைய விளைவு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முஸ்னத் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன், வமுஹ்தராத்தின் துனூப், பாவங்களை அற்பமாக கருதுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! அற்பமாக இன்னைக்கு நினைக்கிறோம், தெரிந்து எவ்வளவு பொய்ய பேசுகிறோம். வீட்டுல இருந்துட்டு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு தாண்டி நான் வந்துகிட்டு இருக்கிறேன், சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளிடத்திலே பொய்யை வளமையாக்கி கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு நடவடிக்கைகள் என்பது மக்களிடத்தில் குறைந்து காணப்படக்கூடிய காலகட்டம். அப்ப இது எல்லாம் நமக்கு தவறு என்று தெரிந்தும் கூட ஏன் தொடர்ச்சியாக அது நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய விளைவு என்ன என்பதை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை இதற்கு சொன்னார்கள். பாலைவனத்தில் சில மனிதர்கள் பயணம் செய்கிறார், ஒரு கூட்டம் பயணம் செய்கிறது. அதாவது இன்னைக்கு அற்பமாக ஒரு பாவத்தை செய்கிறோம், இது சின்ன பாவம் தானே, இதனால நான் எனக்கு என்ன பெரிய ஒரு தண்டனை கிடைக்கவா போகிறது என்று சிறிய பாவத்தை சாதாரணமாக செய்து விடுகிறோம். அது எவ்வளவு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியில் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். பாலைவனத்தில் ஒரு கூட்டம் பயணம் செய்கிறது, பசி அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதற்கு ஏற்றது மாதிரி மாவுகள், அடுத்து தண்ணீர், எல்லா அந்த உணவை தயார் செய்வதற்கு உண்டான எல்லா பொருளும் இருக்கு, விறகு மட்டும் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்திலே வந்த எல்லாரும் ஒவ்வொரு பகுதியாக சென்று ஒவ்வொரு குச்சியாக பறக்கி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கடைசியில பார்த்தா ஒரு ஒரு விறகு கூட்டமே இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விறகு அங்கே சேர்ந்து விடுகிறது. அப்போ ஒரு நபராக நினைத்து சேர்த்தால் அது சிரமமான ஒரு விஷயம். அந்த கூட்டத்திலே வந்த ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு குச்சியாக சேர்த்து கடைசியில எல்லோரும் ஒவ்வொரு குச்சியை கொண்டு வருகிறார்கள். ஒரு விறகினுடைய மொத்தமே இருக்கக்கூடிய அளவிற்கு அங்கே சேர்த்து விடுகிறது. அதே போலதான் நீங்கள் சிறிய சிறிய பாவத்தை அற்பமாக நினைத்து அதை நீங்கள் செய்கிறீர்கள். நான் இது சின்ன ஒரு பொய் தானே என்று நினைத்து அந்த பொய்யை பேசுகிறீர்கள். மனதளவில் ஒருவரை பற்றி தவறாக எண்ணுகிறீர்கள். இது பாவம் என்று நமக்கு தெரியும். நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் இப்படிப்பட்ட பொய்யை கலந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம், பாவம் என்று நமக்கு தெரியும். அதற்கு பிறகு நாம் தௌபா செய்கிறோம், திரும்பவும் அதையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒவ்வொரு குச்சியாக சேர்ந்து ஒரு மொத்த விறகாக சேர்ந்து விடுகிறதோ அதே போல ஒவ்வொரு சிறிய பாவம் சேர்த்து ஒரு பாவத்தினுடைய கூட்டமாக பெரிய ஒரு பாவமாக மாறிவிடும். அதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை அங்கே சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோடு இருந்த சக தோழர்களிடத்திலே சொன்னார்கள். என்ன செய்தி என்று சொன்னால்,
பனி இஸ்ரவேலர்களிடத்தில் இருந்த சில மக்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை. ஆனால் அவர்கள் முர்த்ததாக இறைவனை நிராகரித்தார்கள், தூதரை பொய்ப்பித்தார்கள், நபிமார்களை கொண்டார்கள், எவ்வளவு அநியாயங்களை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இதுதான் சத்தியம் என்று தெரிந்தும் கூட இயற்கையிலேயே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில பண்புகள், இன்னைக்கு நம்ம யூதர்களை பார்க்கிறோம். இஸ்ரேலுடைய நிலைமைகள் என்ன, ஏன் அன்றைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் அந்த மக்களிடத்தில் அந்த பண்புகள் இருந்து வருகிறது? காரணம் அந்த ஜீன்கள், அது அப்படிதான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிலே அந்த மக்களை குறித்து அன்சாரிகள் என்கிற ஒரு பெயர் அந்த நபி தோழர்களுக்கு, மதீனாவிலே வாழ்ந்த சஹாபாக்களுக்கு பெயர். ஆனால் இன்றைக்கும் மதீனாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிறது. காரணம் அன்சாரிகள் என்கிற அந்த பண்பை கொண்டவர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல அந்த பனி இஸ்ரவேலர்கள் ஒரே அடியாக இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறினார்கள். அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்யாமல் இருந்தார்கள், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவங்களை செய்து செய்து கடைசியில் ஒட்டுமொத்தமாக மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். இன்னைக்கு சில பாவங்களை சர்வ சாதாரணமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய கடைசியில் நம்முடைய நன்மைகள் மொத்தத்தையும் அதை அழித்துவிட்டு மறுமையிலே கை செய்யப்படக்கூடிய நிலையில் அந்த மனிதன் மாறிவிடுகிறான். ஒரு பெண்ணை பற்றி நாம் எல்லாம் அறிந்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களிடத்திலே சொன்னார்கள், ஒரு பெண் பூனையை கட்டி வைத்தார். அவள் நல்ல ஒரு இபாதத் செய்யக்கூடியவள், நல்ல ஒரு ஈமானுடைய ஒரு பெண். ஆனா அந்த பூனைக்கு உணவு கொடுக்காமல் அதை வெளியும் விடாம கட்டி போட்டு வச்சிருந்தார். கடைசியில் பசியிலேயே அந்த பூனை இறந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அதனால் அவள் நரகம் செல்கிறாள் என்று சொன்னார்கள். அவள் இபாதத்தில் குறை உண்டா? கிடையாது. அல்லாஹ் அங்கே இபாதத்தை பார்க்கவில்லை, அவளுடைய ஈமானை பார்க்கவில்லை. அவள் செய்த பாவம் அவளுடைய பார்வையில் அந்த பாவத்தை அற்பமாக நினைத்தாள், ஒரு சிறிய ஒரு பாவமாக நினைத்தாள். ஆனால் கடைசியில் அவளுடைய சொர்க்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி அவள் நரகத்திற்குரியவராக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களை, இதெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? சர்வ சாதாரணமாக நினைக்கக்கூடிய பாவங்கள், செய்யக்கூடிய பாவங்கள், பாவமான நடவடிக்கைகள், இது ஏதோ என்னை பெரிய ஒரு விபரீதத்தின் பக்கம் கொண்டு சென்று விடாது என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த சிறிய பாவங்கள் கொண்டு சேர்த்து விடும் என்பதில் மிகுந்த ஒரு எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு தஸ்கியத்துன் நஃப்ஸ் அப்படின்னா என்ன, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தப்படக்கூடிய சில செய்திகளை சொன்னார்கள். அதாவது இப்லீஸ், இப்லீஸ் சபிக்கப்பட்டான். நம்மளாம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்கிறோமா இல்லையா? குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அஊது பிஸ்மி சொல்லிதான் அதை நம்ம ஆரம்பிக்கிறோம். அவன் இப்லீஸ் சபிக்கப்பட்டான் என்று சொன்னால் எதனால் அவன் சபிக்கப்பட்டான்? அவ்வளவு பெரிய என்ன ஒரு பாவத்தை அவன் செய்தான்? நல்ல அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே இருந்தவன். அதாவது எந்த அளவிற்கு என்று சொன்னால் மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு தகுதியை பெற்றவன், இறைவனோடு உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே பார்க்கப்பட்டவன். ஆனால் அப்படிப்பட்ட அவன் சபிக்கப்பட்டான். என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு ஒரு சஜிதா செய்ய மறுத்தான். அல்லாஹ் கட்டளையிட்ட ஒன்றிற்கு சஜிதா செய்ய அவன் மறுத்தான். ஆதமை படைத்து அந்த ஆதமிற்கு நீ சஜிதா செய்ய அல்லாஹ் கட்டளை இடுகிறான். யாருக்கு? இப்லீஸிற்கு. அவன் என்ன சொன்னான்? அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு நான் சஜிதா செய்வதா? நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த படைப்பு களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அற்பமாக நினைத்து இதற்கு போய் நான் சஜிதா செய்வதா? அவன் அப்படியே அவா மறுத்து வஸ்தக்பர பெருமை அளித்தான். இதுதான் அவன் செய்த ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாம் பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் அவன் செய்யல.
அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளைக்கு அவன் மாறு செய்தான். அதனால் அதனுடைய விளைவு என்ன? உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் வாழக்கூடிய மக்கள் சபிக்கப்படக்கூடிய அளவிற்கு, சொர்க்கத்திலே இருந்து தூக்கி எறியப்படக்கூடிய அளவிற்கு விரட்டப்பட்ட ஒருவராக இன்று வரைக்கும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு சஜிதாவை செய்ய அவன் மறுத்தான். இதெல்லாம் தஸ்கியத்துன் நஃப்ஸ், நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தப்படக்கூடிய அந்த செய்திகள். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ சஜிதாக்களை செய்ய நாம் மறுத்துக் கொண்டிருக்கிறோம். தாரிக்கு ஸலாம், தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனை சஜிதாக்கள் கடமையாக்கப்பட்ட எத்தனை சஜிதாக்களை இன்றைக்கு செய்யாமல் மறுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு சஜிதாவை செய்ய மறுத்தவன் சபிக்கப்பட்டவராக, விரட்டப்பட்டவராக அவன் மாறி இருக்கிறான் என்று சொன்னால், எத்தனை சஜிதாவை இன்றைக்கு நாம விட்டு நம்முடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வருடங்கள், எத்தனை வருடத்தினுடைய இபாதத்துகளை இன்றைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறோம். கடமையாக்கப்பட்ட தொழுகையில் செய்யக்கூடிய அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஃபஜ்ரிலே 2-4 சஜிதாக்கள், லுஹரிலே 8 சஜிதாக்கள், ஒவ்வொரு நாளைக்கு கணக்கு பாருங்கள். இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகை 4 சஜிதாவை நான் செய்ய மறுத்து விட்டேன். ஒரு சஜிதாவை செய்யாதவன் சபிக்கப்பட்டவராக மாறிவிட்டான். இறைவன் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அவன் மறுக்கப்பட்டவராக, கடைசி உலக அழியக்கூடிய நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டவராக, தூக்கி எறியப்பட்டவராக அவன் மாறிவிட்டான் என்று சொன்னால், ஒரு சஜிதாவை அவன் செய்ய மறுத்ததான் காரணம். பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடுகளில் எத்தனையோ கணவன்கள் எத்தனையோ சஜிதாக்களை செய்ய மறுத்து தொழுகையே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு புரட்சிகள் இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்படுகிறது. பெண்களை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய புரட்சிகள் ரீல்ஸ்களின் மூலமாக பல மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று நினைத்து, மாற்றங்கள் என்று நினைத்து மாறாமலேயே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் என்பது பல பெண்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி விட்டது. எதற்காகவெல்லாமோ ஆர்ப்பாட்டங்களை செய்யக்கூடிய பெண்கள், என்னுடைய கணவன் நான் கேட்டதை வாங்கி தரவில்லை, அப்படியே வந்து உதறி விட்டு தாய் வீட்டிலே போய் அமர்ந்து விடுகிறார். அது நான் கேட்டது கிடைக்கல, அப்படி கிச்சன்ல பாத்திரங்கள் எல்லாம் பறக்குது, அல்லது கேட்டது எனக்கு கிடைக்கல, கணவருக்கு சரியான சாப்பாடு நான் கொடுக்க மாட்டேன். இப்படி எல்லாம் பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய கணவன் ஒரு சஜிதா செய்யவில்லையே, தொழுகையை அவன் சரியாக தொழவில்லை என்பதற்காக எதற்கெல்லாமோ இன்றைக்கு குலாவை கேட்டு இஸ்லாமிய பெண்கள் கோர்ட் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். தலாக்கை விட இன்றைக்கு குலா என்பது அதிகமாகிவிட்டது. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், சின்னஞ்சிறிய விஷயத்திற்காக வேண்டி ஜமாத்துல போய் அதே பெண்ணை போய் லெட்டர் கொடுத்து எனக்கு வந்து குலா வேணும் கேட்கக்கூடிய கால சூழ்நிலையை இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சஜிதா இவன் செய்யவில்லை, இவன் இந்த கணவன் தொழவில்லை என்பதற்காக எந்த பெண்ணாவது ஒரு குலாவை கேட்டு அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறியதாக ஒரு சம்பவம் உண்டா? ஒரு புரட்சி அப்படி ஏற்பட்டு இருக்கிறதா? அதனால பெண்கள் உடனே எல்லாரும் குலா செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது அல்ல. அதாவது இது எவ்வளவு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது இன்னைக்கு சமுதாயத்தில். அதாவது மற்ற விஷயங்களில் பிடிவாதத்தோடு இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு சொல்லக்கூடியது என்ன? நான் எவ்வளவு சொல்லியாச்சு அவர் கேட்கறது இல்லை. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். வசதியை பார்த்து, அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கை பார்த்து தேர்ந்தெடுத்தால் இதுதான் நிலைமைகள். இன்னைக்கு அதுதான் பல குடும்பத்தில் பார்க்கணும். பெண்களிடத்தில் இபாதத்துகள் இருக்கிறது, அதனால ஆண்களிடத்தில் இல்லை, சில ஆண்களிடத்தில் இருக்கிறது. பல ஆண்கள் முஸ்லிம் மஹல்லாவிலே ஜமாத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாரிக்கு ஸலாவாக, தொழுகையை விடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களை, மாற்றம் என்பது குடும்ப பெண்களிடத்திலே மாற்றம் என்பது வரும் பொழுது அந்த வீடுகளிலே மாற்றம் என்பது வரும். என்னுடைய கணவன் ஒரு வக்து தொழுகையை விடுகிறானா, மற்ற விஷயங்களுக்கு எப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அதை பிடிவாதமாக கிடைப்பதில் எவ்வளவு பெரிய ஒரு போக்குத்தனத்தை நாம் மேற்கொள்கிறோமோ, தொழுகை விஷயத்தில் அவனிடத்தில் ஈடுபாடு இல்லை என்று சொன்னால், சர்வ சாதாரணமாக ஒரு சஜிதாவை அவன் விடுகிறான் என்று சொன்னால், அதிலேயும் நாம சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லி அவனை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைதான் ஒரு எச்சரிக்கையாக சொன்னார்கள். சிறிய பாவத்தை கூட அற்பமாக நீங்கள் கருதி விடாதீர்கள். இன்னைக்கு இபாதத்தில் அவ்வளவு கவனக்குறைவுகள், ரொம்ப பொடுபோக்குத்தனம். அதாவது 1.5 மாசம் 2 மாசம் பள்ளிகள் விடுமுறை அப்படின்னு சொன்னால் பல வீடுகள்ல இன்னைக்கு ஃபஜ்ரே இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இப்பதான் ஸ்கூல் திறந்தாச்சுல்ல, அதனால காலையில நம்ம எந்திரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிகாலையில கொஞ்சம் தொழக்கூடிய நிலைமைகள் மாறி வருகிறது. இது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த விடுமுறை வரும் பொழுது தொழுகைக்கு விடுமுறை என்கிற ரீதியிலே தான் பல குடும்பங்களுடைய நிலைமைகள் இருக்கிறது. இப்னு கையும் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னொரு செய்தியை மக்களிடத்திலே சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியமான ஒரு படைப்பு. அல்லாஹ் அவர்களை படைத்து அவர்கள் ஏன் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள்? ஒரே ஒரு இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். நம்மள மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்களை, பாவங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்யல. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், இந்த மரத்தில் உள்ள ஒரு கனியை நீங்கள் புசிக்காதீர்கள். மனைவியினுடைய அந்த வற்புறுத்தலால் அதை இறைவன் கட்டளையிட்ட ஒன்றை செய்தார்கள், சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார். அப்போ ஒரு விஷயத்திற்காக எவ்வளவு பெரிய ஒரு விபரீதத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நடந்த நிகழ்வை சொல்லி காட்டுகிறான் என்றால், அற்பமாக இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செயல்கள், பாவமாக இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு சிறிய பாவம் தானே என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பிறரை பற்றி கேலி செய்வதில் எவ்வளவுதான் செய்திகளை கேட்டாலும் நான் இப்படிதான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, வெறுமனே இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்வது பெரிய விஷயம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லி அந்த கலிமா சொல்லக்கூடிய அனைத்து உரிமைகளையும் கடமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றினால் மட்டும்தான், பாவமான விஷயங்களை விட்டு நாம் விலகி இருந்தால், இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய விஷயத்தை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டால்தான், எந்த லட்சியத்திற்காக இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இதுதான் சத்திய மார்க்கம் என்று நினைத்து இந்த மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டவைகளை செய்து ஹலால் ஹராமை பேணி இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரிய செயல்களை விட்டு தவிர்த்து வாழ்ந்தால் மட்டுமே தான் நாம சொர்க்கம் செல்ல முடியுமே தவிர, இது எல்லாத்தையும் கரெக்டா செய்துட்டு சின்ன சின்ன பாவங்கள் செய்வதில் கொஞ்சம் கூட ஒரு கவனம் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த சின்ன பாவங்களை கூட அற்பமாக நாம் நினைத்து செய்து கொண்டே இருந்தால், அந்த மனிதனுடைய நிலைமைகள் மறுமையிலே மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அவனுக்கு ஏற்படுத்திவிடும். பேசக்கூடிய பேச்சுக்களில் எத்தனையோ மனிதர்கள் பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நம்ம நினைக்கிறோம் செய்யக்கூடிய செயலை தான் வானவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படி அல்ல. மா யல்ஃபிது, லஃப்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, இது ஒரு லஃப்ஸ். வார்த்தைனா என்ன? கவுல். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கவுல், வார்த்தையும் சொல்கிறான், பேசக்கூடிய சொல்லையும். இது ரெண்டையுமே மலக்குகள் பதிவு செய்கிறாங்க. இன்னைக்கு சில பேர், அதாவது சர்வ சாதாரணமான ஒரு ஊருக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும், நம்ம தப்பா எதுவும் பேசக்கூடாது, தவறான வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அசிங்கமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அது பழக்க தோஷத்துல வந்துருச்சு. அப்ப அதையும் மாணவர்கள் பதிவு செய்வார்கள். அந்த பேசக்கூடிய வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் இருந்தது என்பதையும் மலக்குகள் பதிவு செய்வார்கள். இந்த விஷயத்தில் அதிக கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். கொஞ்சம் கூட இன்றைக்கு கவலை இல்லாமல் நிரந்தரமாக ஏதோ இந்த உலகத்திலே வாழப்போவதை போல மனிதன் எவ்வளவுதான் அவனுக்கு படிப்பினை பெறக்கூடிய, அவரை உணர்த்தக்கூடிய, அவனுடைய இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள் செய்திகளை கேட்டாலும் நான் மாறாமல் இப்படியேதான் நான் இருந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனையோ மரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இளம் வயதுடையவர்கள் மரணிக்கக்கூடிய செய்திகள், நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர்களுடைய மரணங்கள், நல்ல இபாதத்துகளை செய்து இறைவனுக்கு இணை வைக்காமல் நிலையிலே இருந்த எத்தனை பேருடைய மரணங்கள் படிப்பினையாக நாம் பெற வேண்டும். பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களுக்கும்
மரணம் என்பது வந்திருக்கிறது. மனிதர்களை மிகச் சிறந்தவர்களாக இருந்த நபிமார்களுக்கும் மரணம் என்பது உண்டு. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது உண்டு. ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை தீர்மானிப்பதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த நன்மைகளை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய சொர்க்க வாழ்க்கை என்பது அவனுக்கு உறுதியாக்கப்படும். எனவே நன்மைகளையும் செய்துவிட்டு அதோடு பெரிய பெரிய பாவத்தில் இன்னைக்கு கவனம் செலுத்துகிறோம். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, விதத்துகளை செய்யக்கூடாது, மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு போய் சர்வசாதாரணமாக, தொழுகையை விடுவதில் சர்வசாதாரணமாக, மற்றவர்களை கேலி செய்வதில் சர்வசாதாரணமாக, ஒரு விவாதத்தை எடுத்துக்கொண்டு அதுல மற்றவர்களுடைய மனது புண்படும், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் செய்யக்கூடிய வாதத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும், அதுதான் சரி என்று நினைத்து பிடிவாதத்தோடு இருந்து கொண்டு கொஞ்சம் கூட எதை பற்றியும் கவலை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருப்போமே ஆனால் பாவம் என்று ஒன்று தெரியக்கூடிய விதத்தில் அந்த பாவங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். இயற்கையான குணத்தோடு மனிதன் பாவம் செய்யக்கூடிய இயல்பான நிலைகளை படைக்கப்பட்டிருந்தாலும் சின்ன பாவங்களை கூட சில பேர் வியாக்கியானங்கள் எப்படி அவன் செய்யற பாவத்துக்கெல்லாம் நான் செய்யறதுல பெருசெல்லாம் கிடையாது, அவன் பெரிய அளவுல செய்யறான், நான் சின்ன அளவுல செய்யறேன், இதுதான் இன்னைக்கு செய்யக்கூடிய பாவத்திற்கு நியாயப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவம் என்பது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி, சிறிய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது மிகப்பெரிய ஒரு பாவமாக மாறி அவனுடைய வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் கேட்டு நாங்கள் எப்படி எங்களை மாற்றினோம் என்று சொன்னால், சின்ன ஒரு அற்பமான ஒரு பாவத்தை கூட அழித்தொழிக்கக்கூடிய அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்களை போல அதை நாங்கள் நினைத்தோம். இறைவனுக்கு இணை வைப்பது என்பது எவ்வளவு பெரிய பாவம், அதே போலதான் சின்ன ஒரு பாவத்தை கூட நாங்கள் நினைத்தோம் என்று செய்கை யாரும் கூட வந்து காட்டினார்கள். அப்படின்னா என்ன, மூக்குல ஒரு ஈ உட்கார்ந்தா என்ன செய்வோம், அப்படி தட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். அதே போலதான் மக்கள் சிறிய பாவத்தை மூக்கில் அமரக்கூடிய ஈயை போல அப்படியே தட்டிவிட்டு அதை அற்பமாக நினைத்து தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த அளவுக்கு நாம் இத்தனை மணிக்கே வந்து அமர்ந்து சொல்லப்படக்கூடிய அந்த ஹுத்பாவை கேட்டு சொல்லுவது ரொம்ப ஈஸி, அதை நம்ம உட்கார்ந்து கேட்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்றது ஒவ்வொருத்தவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இப்படி எல்லாம் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் எனக்கு இதை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப இதுல மட்டும் அந்த கட்டுப்பாடு என்பது இல்லாமல் எல்லா விஷயத்திலும் மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறதோ, எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதோ, எதிலே இருந்து விலகி வாழ வேண்டும் என்று நமக்கு உபதேசம் செய்கிறதோ, அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கவனத்திலே கொண்டு சின்ன பாவங்களை கூட செய்வதில் அதிக கவனத்தோடு அதிலே இருந்து விலகி வாழக்கூடிய மக்களாக, அதையும் அற்பமாக கருதாமல் பெரிய ஒரு பாவத்தை போல, எப்படி நபித்தோழர்கள் சிறிய ஒரு பாவத்தை கூட மலை மேல் மலை வந்து தலையிலே விழுவதை போல நினைத்து அதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்தார்கள். எனவே அற்பமாக எந்த பாவத்தை நாம் கருதி விடாமல் அது மிகப்பெரிய பாவத்தை போல நினைத்து பாவங்களை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களை மாற்றம் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸலாஸத்துன் 3 பேர்கள் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களிடத்திலே பேச மாட்டான், வலா யுஸக்கீஹும்
இன்னும் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். வலா எல்லோரு இலையும் அவர்களை பார்க்க மாட்டான். அதாபின் அலீம் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று ஒரு 3 பேர்களை குறிப்பிட்டார்கள். அந்த 3 பேர்கள் யார் என்று சொன்னால், முதலாவதாக சொன்னார்கள், அதாவது கரண்டை காலுக்கு கீழே ஆடைகளை அணியக்கூடியவன். இன்னைக்கு இது விஷயத்துல நம்மள ரொம்ப கவனம் குறையும். ஒரு பேண்ட் அணிகிறோம், அது கரண்டை காலுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல ஒரு கைலி அணியக்கூடிய நேரத்தில் கரண்டை காலுக்கு கீழே தான் நம்ம அணிகிறோம் என்று நமக்கு தெரிந்தும் கூட அதை நாம இன்னைக்கு அற்பமாக நினைக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு விபரீதத்தை பெற்றுத்தரக்கூடியது. ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒரு செய்தி, எப்படி 3 பேரிடத்தில் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். அப்ப கரண்டை காலுக்கு கீழே ஒரு மனிதன் ஆடை அணிந்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான், அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவனுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையோடு நம்முடைய பார்வையில இன்னைக்கு சாதாரணமாக தெரிகிறது. இல்ல நான் இப்படிதான் உடுப்பேன், இப்படிதான் என்னுடைய நிலைமைகள், இதை மாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருந்தால் அது சின்ன சின்ன பாவங்கள் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும். அப்ப இந்த ஆடைகள் விஷயத்தில் ஆண்கள் மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், செய்த உதவியை சொல்லி காட்டுவது. இது இன்னைக்கு ஆண்களை விட பெண்களிடத்தில் இந்த பழக்கங்களை பார்க்கலாம். இன்னைக்கு சின்ன சின்ன சண்டைகள், தெரு சண்டைகள், வீட்டுக்கு வீடு சண்டைகள் எப்படி இருக்கு? நான் உனக்கு மசாலா பொடியை தந்த, நீ எனக்கு தரல, தண்ணியை கொடுத்த, நீ எனக்கு தரல, நான் அதை செஞ்சேன், இதை நீ செய்யல, இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி செய்த உதவிகளை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஒருத்தர் நம்ம ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அதை செய்யும் பொழுது அதுல நமக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு உதவியை செய்துவிட்டு அதை ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த உதவிகள் தேவைப்படும் பொழுது அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அதை நாம் சொல்லி காட்டினால் அவர்களுக்கும் இதே நிலைமைதான். அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், நோவினை தரக்கூடிய வேதனைகள் அவர்களுக்கு உண்டு. அடுத்து மூன்றாவதாக சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்து சரக்கை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். பெரிய ஒரு தொழில் நடத்துகிறார், அவர் ஒரு பொருளை தயார் செய்து வாங்கி வைத்திருப்பார். ஆனால் அதனுடைய நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு கஸ்டமர் வரக்கூடிய நேரத்தில் அந்த பொருளுடைய தரம் இவ்வளவுதான் என்று நமக்கு தெரிந்தும் கூட அதையும் தாண்டி அந்த இடத்துல சத்தியம் செய்து, அங்கதான் அதுதான் விஷயம். அதாவது வாங்கக்கூடியதற்கு நமக்கு தேவையான லாபங்கள் அல்லது நம்ம எவ்வளவு நினைக்கிறோமோ ஒரு மனசாட்சிக்கு உட்பட்டு நாம் விற்கிறது, அது வேற விஷயம். ஆனால் அந்த பொருளை மக்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்து அந்த பொருளை ஒருவர் விற்பனை செய்தால் அவனையும் அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு அவர்களுக்கு நபி நீங்க நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 3 விஷயங்கள்ல இன்னைக்கு நாம எந்த அளவிற்கு ஒரு எச்சரிக்கை இல்லாமல் ஒரு கவனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம இடத்துல இந்த விஷயத்துல ஒரு கவனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு விபரீதத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. நம்முடைய பார்வையில் இது அற்பமாக நாம் நினைக்கிறோம். ஒரு ஆடை அணியக்கூடிய விஷயத்துல ஒரு டிப்டாப்பா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நாம கவனம் செலுத்துகிறோம். ஆனால் அந்த ஆடை அணிவதில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு அதற்குண்டான வரையறை நிர்ணயித்திருக்கிறார்கள் என்பதில் இன்னைக்கு கவனம் செலுத்துகிறோமா? அதை நாம் அற்பமாக நினைக்கிறோம். அப்ப அதனுடைய விபரீதம் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை மறுமையில் அவருக்கு ஏற்படுத்தும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட அந்த இழப்புகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாக்க வேண்டும். வாழக்கூடிய காலகட்டத்தில் இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய செயல்களை செய்து இறைவனுடைய அருளையும் திரு பொருத்தத்தையும் பெற்ற நிலையில் இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு மறுமையிலும் இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய விதத்தில் அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين وانصرنا على القوم الكافرين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.